மகர ராசிக்காரர்களுக்கு வருஷத்தின் முதல் பகுதி ஒரு மாதிரியாகவும் பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்றவுமாக இருக்கும். 12 ராசிகள்லேயே மகர ராசிக்காரர்களுக்கு தான் 2026ஆம் ஆண்டு பிற்பகுதி 6 மாதம் நல்லாயிருக்கும். வருஷம் முழுக்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வருஷத்தின் முதல் ஆரம்பத்தில் எதற்கெடுத்தாலும் செலவுகளாக இருக்கும், கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். முதல் 5 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் கிடக்கும். முதல் 5 மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 12ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. 12ஆம் பாவகம் வலிமையானாலே அடிக்கடி பயணம் போகிறது. இந்த நாய்படாத பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவிற்கு அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக ஏதாவது ஒரு முன்னேற்றம். அதுவும் இந்த பயணம் போகிறதுல அலைச்சல் வெட்டி அலைச்சல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் 5 மாதங்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய அளவில் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது வகையில் கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக மகர ராசிக்காரர்களுடைய 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. கடுமையான அமைப்பில் ஏழரை ஜென்மச்சனி அமைப்புகளில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு அப்படியே தீர்வுகளை சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க. 2026ஆம் வருடம் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல